வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. 2026 ஆண்டு ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி ஒரு முக்கியமான லைவ். என்னென்றால் நேற்றைய தினம் என்னுடைய சொந்த காணிக்கல்ல, என்னுடைய பரம்பரை சொந்த காணிக்குள்ள உங்களுக்கு தெரியும் அந்த பாம்பு காணி என்று சொல்லி பிரதேச இது ஒட்டின காணி, இது துப்புரவாக சொல்லி ஒட்டின அந்த காணிக்கல்ல நேற்றைய தினம் பிரதேச சபையினுடைய ஜேசிபி ஒன்றையே நாங்கள் வாடகைக்கு எடுத்து துப்புரவாக்குற பணியில் நேற்று ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு அது வடிவாகவே தெரியும். அது நேரம் என்னென்றால் அந்த காணி தொடர்பான கணக்கு 2023ஆம் ஆண்டு அந்த காணிக்குள்ள அத்துமீறி பனைகளை களவாடினது தொடர்பாகவும் அதே நேரத்தில் இருக்கிற எல்லைகளை எல்லாத்தையும் உடைச்சது தொடர்பாகவும் வழக்கு வந்து ஒரு சம்பந்தப்பட்ட நபருக்கு எதிராக போடப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு 22ஆம் தேதி கௌரவ நீதிமன்றத்துக்கு நானும் என்னுடைய சட்டத்தரணியும் ஆஜராகி அந்த வழக்கில் கௌரவ நீதிமன்றத்திட்ட கேட்டிருந்த நாங்கள் அந்த தொடர்ந்து அந்த அதே தரப்பு அது பிரான்பெற்று நினைக்கிறேன் பண்டத்தை பற்றி அந்த தரப்பு வந்து தொடர்ந்து எங்களுக்கு அச்சுறுத்தலை மேற்கொண்டு எங்களை அந்த காணிகளை போக விடாமல் கல்லால் எறிகிறது இந்த வேலையில் எல்லாத்தையும் செய்து கொண்டு இருக்கிறோம் என்று கௌரவ நீதிமன்றத்துக்கு நாங்கள் கேட்டதன் அடிப்படையில் கௌரவ நீதிமன்றம் 22ஆம் தேதி என்னுடைய பரம்பரை சொந்த காணி என்கிற காரணத்தாலையும் அதனுடைய ஆட்சி வந்து கிட்டத்தட்ட 1940-30ஆம் ஆண்டுகளிலிருந்து என்னோட உறுதி இருக்கிற காரணத்தாலையும் என்னுடைய சொந்த காணி என்ற காரணத்தாலையும் இந்த சொந்த காணிகளை நான் போய் அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்றதுக்கு எந்த தடையும் இல்லை என்றதையும் தாராளமாக நான் அந்த வேலைகளை செய்யலாம் என்றும் சொல்லப்பட்டிருந்தது. அதற்கு பிறகு 25ஆம் தேதி நான் பிரதேச சபை பெக்கோதானதையும் கூட்டி கொண்டு போய் அந்த முன்னுக்கு இருந்த பத்தையெல்லாம் க்ளீன் பண்ணி பின்பக்கம் பயங்கர பத்தை அதை க்ளீன் பண்ணி அதுக்குள்ள என்னுடைய காணிக்கு உள்ளுக்குள்ளே கொண்டு சில தூணுகளையும் நட்டிருந்தவை அதுகளை அகற்ற பணிகளையும் ஈடுபட்டிருக்கைகளில் 2 ஆண்களும் 5 பெண்களும் வந்து என்னோட வாய்த்தர்க்கத்தில் ஈடுபடிக்கல. அந்த நேரத்தில் என்னுடைய பாராளுமன்ற செயலாளர் சட்டத்தரணி கௌசல்யா நரேந்திரனும் அந்த இடத்துல இருந்தவா எங்களை பயங்கர மோசமாக மரியாதை இல்லாமல் தூசண தலையெல்லாம் கதைச்சி பிரச்சனை படைக்கல. நாங்கள் இளவாலை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணினாங்க. இளவாலை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து போலீஸும் வந்திருந்தது. அந்த நேரத்தில் கல்லால் எடுத்து தடியொண்ட முறிச்சு எனக்கு அடிக்க வலிக்கிட்டு ஒரு ஆண், அதே நேரத்தில் இன்னொரு பொம்பளை கல் எடுத்து எனக்கு கல்லால் குத்தி எறிய வழி கிடைக்கல. என் கையை கொடுத்து நான் கையில் தான் கல்லால் குத்து விழுந்தது. அதற்கு பிறகு எனக்கு பாதுகாப்பு அமைச்சால் என்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் என்னுடைய பாதுகாப்பிற்காக வழங்கப்பட்ட துப்பாக்கி என்னுடைய கைகளில் நான் எடுத்து வச்சிருந்தேன். நான் அந்த இடத்துல அந்த சிச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, மற்றபடி யாரையுமே சுட வேணுமோ யாரையுமே கொலை செய்ய வேணுமென்ற எண்ணம் எனக்கு இல்லை. என்னை பாதுகாக்கிறதுக்கு தான் அந்த கைத்துப்பாக்கி தரப்பட்டிருக்கிறது. அந்த கைத்துப்பாக்கியை நான் எடுத்து என்னுடைய கைகளில் வச்சிருந்தேன். அதாவது முதலாந்தரம் கல்லால் குத்தின பிறகு கையால் ரத்தம் வடியத்தான் நான் எடுத்து அந்த துப்பாக்கியை கையில் வச்சிருந்தேன். அந்த வீடியோவை நான் உங்களுக்கு என்னுடைய முகப்புத்தகத்தில் போட்டிருக்கேன். ஏனென்றால் பொதுமக்களுக்கு இந்த ஊடகங்கள் வந்து படுமோசமான கழுசடு ஊடகங்கள் சில இருக்கின்றன. எல்லாம் இல்லை, சில யூடியூப்புகள், சில அந்த தமிழ் இந்த தமிழ் என்று சொல்லியிருக்கிற இந்த ஃபேஸ்புக்குகளில் இருக்கிற ஊடகங்களோட நச்சு கொண்டிருக்கிற சில பேர் வந்து என்ன நடந்ததுன்னு தெரியாமல் பல பேர் இந்த விடயங்களை தெரிவுபடுத்தி போடுறதால நான் நேற்று உண்மையான விடயங்களை போட்டிருந்தேன். மற்றதை ஒன்று சொல்கிறேன், சட்டப்படி என்னுடைய காணியை பாதுகாக்கிற உரிமை எனக்கு இருக்குது. சட்டப்படி நானும் சாதாரண மனுஷன் தானே. ஸோ என்னுடைய காணி, என்னுடைய பரம்பரை காணி, அது 2013ஆம் ஆண்டு 2015ஆம் ஆண்டு அம்மா செத்தவா, 2013ஆம் ஆண்டு அம்மா எனக்கு எழுதி தந்த காணி, 1970 ஆண்டுகளில் அம்மா எழுதின காணி, கல்யாணம் கட்டின நேரத்தில் சீதனமாக எழுதின காணி, 1940 அம்மம்மாவுக்கு வந்து ஒரு ஐயர் வித்த காணி. இந்த உறுதிகள் சகலதும் எங்கள்கிட்ட இருக்கிறது. அது பிரதேச சபையிலையும் இருக்கு நினைக்கிறோம். அந்த உறுதிகள் நாங்கள் அந்த இது என்ன பிரதேச சபை வரி எடுக்கைகள் அது கொடுத்துருப்போம். அது பிரதேச சபையிலையும் இருக்குது. பிரதேச சபைக்காரருக்கும் அது தெரியும் மேட்ட காணி என்று ஊரில் இருக்கிற முழு பேருக்கும் தெரியும். ஸோ இதை வந்து திருவிப்படுத்தி ஊடகங்களில் தங்களுக்கு நினைச்ச மாதிரி ஆயுதத்தை கொண்டு விரட்டினார், பொம்பளைகளுக்கு ஆயுதத்தை கொண்டு விரட்டினார் என்று சொல்லி அதில் ஏற்கனவே வீடியோவை ஒழுங்காக போட்டிருக்கணும். 2 ஆம்பளையிலும் 5 பொம்பளையிலும் மொத்தமாக நின்றவை. இன்றைய தினம்
அந்த சம்பந்தப்பட்ட தரப்பை போலீஸார் அரெஸ்ட் பண்ணி மல்லகம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தின நேரத்தில் சம்பந்தப்பட்ட தரப்பை 20 நினைக்கிறேன் டேட் ஞாபகம் இல்லை, ஒரு குறிப்பிட்ட திகதி வரைக்கும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கு, சிறையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறது. நான் எப்போவுமே சட்டத்துக்கு அடிபணிகிறாள், உங்களுக்கு 100% நான் ஒவ்வொரு தடவையும் சொல்லியிருக்கிறேன், நான் சட்டத்தை வயலேட் பண்ணுறாள் இல்லை. ஸோ இந்த காணியை துப்புரவாக்குன்ட்டு சொல்லி பிரதேச சபையெல்லாம் கத்தி குளறைகளில் நான் தெளிவாக சொல்லியிருந்தேன், இல்லை நான் அதை துப்புரவாக்க மாட்டேன், நீதவான் நீதிமன்றத்தினுடைய அனுமதி எடுத்துக்கொண்டு மட்டும்தான் நான் காணிக்குள்ளே போவேன்னு சொல்லியிருந்தேன். மற்றபடி ஏனென்றால் எனக்கு தெரியும் அதில் போய் துப்புரவாக்க வழி கிடையாது, வந்து காருக்கு கல்லால் எறிகிறது, அடிக்கிறது, உடைக்கிறது, இந்த விளையாட்டெல்லாம் நடக்கும். ஸோ நான் அதை நீதவான் நீதிமன்றத்தினுடைய கட்டளையை கேட்டு அனுமதியை கேட்டு இந்த பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறன்றதை நீதவானுக்கு சொல்லி நீதவான் நீதிமன்றத்தினுடைய அனுமதியோடு தான், அது என்ற சொந்த காணியாக இருந்தாலும் ஒரு வழக்கு நடக்கின்ற போது மேலதிகமாக போய் பிரச்சனைப்படுத்தக்கூடாதுன்றதுக்காக நான் நீதவான் நீதிமன்றத்தில் அனுமதியை கௌசல்யானேந்திராணி சட்டத்திரணி மூலம் அனுமதி எடுத்துக்கொண்டு தான் போனாங்க. நான் இன்றைக்கும் சட்டத்தின்படி தான் செய்யணும்னு நினைக்கிறேன், எம்பி என்றதுக்காண்டியோ அல்லது வந்து போய் அடித்து வட்டி குத்தோணுன்றதுக்காண்டி இல்லை. அன்றைக்கு பின்னர் 4 மணி வரைக்கும் நின்று அனுமதி எடுத்துக்கொண்டு தான் நீதிமன்றத்தில் போய் இதை செய்த நாங்கள். ஸோ அதை விளங்காமல் தலையங்கம் போடுறாக்கள் நீதிமன்ற அவமதிப்புகளில் உள்ளாவிங்கன்றது வடிவாக ஞாபகம் கொள்ளும். விளங்காமல் விரும்பின மாதிரி தலையங்கம் போடுறாக்கள் நீங்கள் வேணுமென்றால் இல்லை வாழை போலீஸார்கிட்ட கேட்கலாம், அல்லது வந்து எங்கேயாவது இடத்துல போய் கேட்டு போட்டு விடயங்களை போடலாம். இந்த விடயங்களை விளங்காமல் ஒவ்வொரு தலையங்கங்களையும் போடுறாக்களை நான் கட்டாயம் நீதிமன்றத்துக்கு முன்னால் முற்படுத்துவேன். நான் உங்களுக்கு தெரியும், நான் வாழ்க்கையில் வழக்கு போடுறவனும் இல்லை, ஒரு ஆளை கொண்டு ஏற்றுறவனும் இல்லை. ஆனால் எனக்கு இன்றைக்கு மனச்சாட்சி சொல்கிறது, ஒருத்தரை கொண்டே கஷ்டப்படுத்தி ஏற்றக்கூடாது, பேசாமல் இருக்கணும்ண்டு. ஆனால் வந்து அடித்து கையும் நிகம் பிடிச்சா பிறகு எனக்கு ஒன்றும் செய்யலாது. ஸோ இன்றைய தினம் திருப்பி என்னுடைய காணியை நான் துப்புரவாக்கி அதை சுற்றி வர எல்லையை போட்டு என்னுடைய காணியை பாதுகாக்கிறதுக்கு உரிமை எனக்கு 100% இருக்குது. தலையங்கம் போடுறாக்கள் தயவு செய்து அர்ஜுனாவை அவமதிக்கணுன்றதுக்காண்டி தலையங்கம் போட்டிங்கன்னு சொன்னால் இது நீதிமன்றத்தை அவமதிக்கிறேன்னு சொல்லி கட்டாயமுள்ள கொண்டு வேண்டாம். நீதவான் நீதிமன்றத்தில் எனக்கு அடித்தாக்களுக்கு கல்லால் எறிஞ்சாக்களுக்கு வந்து விளக்கமறியல் வச்சிருக்கீங்கள்ல, நீங்கள் பேருந்து அர்ஜுனா தான் உள்ளுக்குள்ளே போனது, அர்ஜுனா தான் குத்தினு சொல்லி தலையங்கம் போடுவீங்களா இருந்தால் கட்டாயம் நீதிமன்றத்தினுடைய கவனத்துக்கு நான் கொண்டு போவேன். அது எந்த ஃபேஸ்புக் ப்ரொஃபைலாக இருந்தாலும் சரி, எந்த இதாக இருந்தாலும் சரி, கட்டாயம் நான் நெடுகளை சொல்லியிருக்கிறேன். நான் கதைக்கிறாக்களை பிளாக் பண்ணுறேன்னா நான் ஒரு சில ஊடகங்களை நான் பார்த்துருக்கிறேன், என்ன விஷயம்னு தெரியாமல் போய் நீங்கள் தலையங்களை போட்டால் அது யார் எந்த தனிப்பட்ட ஃபேஸ்புக் ப்ரொஃபைலாக இருந்தாலும் சரி, கல்ல போய் இமி நம்பரில் இருந்து நீங்கள் எந்த டவர் அக்சஸ் பண்ணியிருக்கிறீங்கன்ட்டு, எந்த டவர்லேருந்து எந்த அக்கௌண்ட்டில் ஃபேஸ்புக் க்ரியேட் பண்ணியிருக்கிறீங்கன்ட்டு சகலதும் பிடிச்சி உள்ளுக்குள்ளே போடுவோம். அதில் நான் இவ்வளோ நாளும் பொறுமையாக இருந்தேன்னா இனி பொறுமையாக இருக்கிறதுக்கு இல்லை. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் எனக்கு அடித்தாலும் எனக்கு அடித்து போட்டே நான் ஜெயிலுக்குள்ளே போயிட்டு வந்தாள். எனக்கு அடி வேண்டி கொண்டு நான் வழக்கு போடாமல் ஜெயிலுக்குள்ளே போயிட்டு வந்தால் இது லாஸ்ட் வார்னிங் எல்லாருக்கும். அந்த இப்படியான ஊடகங்கள் எழுதுகிறார்களுக்கு லாஸ்ட் வார்னிங். நான் இன்றைய தினம் மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் சம்பந்தப்பட்ட தரப்பை விளக்கமறியலில் வச்சு ஜெயிலுக்கு அனுப்பியிருக்குது. நீதவான் நீதிமன்றம் கொடுத்த உத்தரவைத்தான் இதில் சொல்கிறேன், நான் யாருடைய பேரையும் சொல்லலை. ஸோ விஷயம் விளங்காமல் என்ன நடந்தேன்னு தெரியாமல் சும்மா உம்மண்ட பாட்டில் இந்த ஜேசட் தமிழ், அந்த தமிழ், இந்த தமிழ்னா எனக்கு ஆக்களை தெரியும் 100%. ஸோ கட்டாயம் தெல்லிப்பாளையில் இருக்கிற அந்த ஆன்லைன் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் உங்களோட ப்ரொஃபைலோட கட்டாயம் போடுவேன், இந்த வழக்கோட கொண்டே கட்டாயம் உங்களை ஜாயின் பண்ணுவேன். விஷயம் விளங்காமல் கதைக்கக்கூடாது. 2வது, பாராளுமன்றத்தில் எனக்கு தரப்பட்ட கைத்துப்பாக்கியினுடைய லைசன்ஸும் நான் இளவாள போலீஸார்கிட்ட கொடுத்துருக்கிறேன். நான் யாரையும் சுடவும் இல்லை, அதுக்குள்ளே ரவுண்ட்ஸ் இருக்கவும் இல்லை, யாரையும் சுடவும் இல்லை. அதையும் நான் இளவாள போலீஸ்கார்கிட்ட காட்டி எனக்கு 11ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு 11ஆம் தேதிக்கும் ஒரு வருடத்துக்கு எனக்கு லைசன்ஸும் இருக்குது. என்ற உயிரை பாதுகாக்கிறதுக்கு அது தரப்பட்டிருக்கிறேன்றதையும் சொல்லி உங்களுக்கு இந்த வீடியோ போட்டு வைக்கிறேன். இந்த பாம்பு காணி பல தடவை உங்களுக்கு நான் எத்தனையோ தரம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் பொறுமையாக வீடியோ போட்டுட்டு பேசாமல் விட்டு ஆனால் இதில் எந்தெந்த கட்சி நிற்கிறன்றதும் எனக்கு நல்லாவே தெரியும், எந்தெந்த கட்சிக்கார இதில் குளறினமன்றம் எனக்கு நல்லாவே தெரியும். ஆகவே நீங்கள் போடுற ஏற்கனவே 4 பேர் தூசண தலைபேசி மல்லாகம் கோர்ஸில் வழக்கு போட்டிருக்கேன். ஸோ லாஸ்ட் வார்னிங், நீதிமன்றத்தை அவமதிக்கிற வேலையை செய்ய வேண்டாம். உங்களுடைய சில்லறத்தனமான
ஃபேஸ்புக் லைக்குகளுக்கு. நன்றி, வணக்கம். டாக்டர் அர்ச்சுனா. சமூக வலைத்தளங்களில் பரவி வரும் காணொளி ஒன்று தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா விளக்கம் அளித்துள்ளார்.